அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிரபு விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கிறிஸ்து பிரபு விழா ஒரு மகிழ்ச்சியின் விழா, ஒரு அமைதியின் விழா, ஒரு அன்பின் விழா, ஒரு பகிர்வு விழா. இத்தகைய விழாவில் நாம் எந்தெந்த செயல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒரு அழகான கதையோடு தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சாதாரண கிராமத்தில் வீடற்ற நிலையில் வீடை தேடி அலைந்து ஒரு முதியவரின் மனைவியும் திரிகின்றார்கள். அதிக வேளையில் பல வீடுகளை தட்டுகிறார்கள், ஆனால் இடம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு எளிய குடிசை ஒன்று அவர்களுக்கு கிடைத்தது. அங்கு சென்று ஓய்வெடுக்கிறார்கள். அந்த வழியாக ஒரு சிறுவன் வருகிறான். அந்த முதியவர்களை கண்டு, ஏன் இந்த வெளியிடத்தில் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? என் கூட வாருங்கள், எங்கள் வீட்டில் இடம் இருக்கின்றது என்று அந்த சிறுவன் அவர்களை அழைத்து செல்கின்றான். அந்த சிறுவனின் அன்பை பார்த்த வேளையில் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி கிடைத்தது. அந்த முதியவர்கள் மன மகிழ்ச்சியோடு அவர்களது இல்லத்திற்கு செல்கிறார்கள். ஆம் அன்பு நண்பர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு அன்பின் வெளிப்பாடாக, ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை சுற்றி இருக்கும் மக்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவி செய்தல், நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து அவர்களுக்கு வாழ்வளித்தல், நம்முடைய அன்பில் என்றும் அவர்கள் நிலைத்திருத்தல், இத்தகைய 3 பண்புகளை நாம் பெற்றிருக்க வேண்டும். அத்தகைய வழியாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு உன்னதமான விழாவாக, ஒரு மீட்பின் விழாவாக, மாட்சியின் விழாவாக இருக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். அனைவரும் இணைந்து செயல்படுவோம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக மாறட்டும். ஹாப்பி கிறிஸ்துமஸ்.